காளி, தேங்காவை எடுத்து என் கையில வை. ஓம் கிரீம் ஜெய் காளி. ஓம் காளி மகா காளி ஜெய் காளி. ஓம் கிரீம் ஜெய் காளி மகா காளி. ஓம் கிரீம் ஜெய் காளி. ஓம் கிரீம் ஜெய் காளி. ஓம் கிரீம் உக்ரகாளி. ஓம் கிரீம் கிரீம் ஜெய் காளி. ஓம் கிரீம் கிரீம் ஜெய் காளி மகா காளி. ஜெய் காளி, அங்கார காளி, பாதாள பைரவி, முதல்ல இந்த தேங்காவை நீ ஏத்துக்கணும். பாபா பாபா அப்போ உன்னை பார்த்தோன்னே பேய் கண்டுபிடிச்சிட்டாரு. நீ இங்கே இரு, நான் பாபாவை போய் சமாதானப்படுத்திட்டு வரேன். பாபா பாபா ஐயா பாபா என்னங்க இது? அப்ப பெரியதா உங்க மேலதான் இருக்கா? என்ன ஐயா, உங்களை பார்த்ததும் பாபா கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு எனக்கே விளங்கலையே. என்ன அந்த பேய தைரியமா இங்கேயே அழைச்சிட்டு வந்துட்டீங்களே. இல்ல ஏதோ கோவம் தெரியாம புடிச்சு தள்ளிவிட்டேன். அதுக்காக வந்து இப்படியே நீ ஆட்டி வைப்பன்னு எனக்கு தெரியலையே. இளவே என் தலையெழுத்து. சரி, என்ன இவன் போடுவான் அங்கேயே உட்காந்துட்டானா? ஆளைய காணும். ஐயா, பாபாவை சமாதானப்படுத்தி கூட்டு வரணும்ல. வரட்டும், காத்திருப்போம். இருங்கய்யா. என்னத்த இருக்கிறது ஏன் அவசரம் எனக்கு தெரியும். பாருங்க, நீங்க யாரும் எதுவும் பேசிக்கிட வேண்டாம். நான் பேசிக்கிடுதேன். நீங்க சும்மா அமைதியா இருந்தா போதும். சரிங்க சரிங்க சரிங்க. அதான் என்னாச்சு, சீக்கிரம் வந்துட்டீங்க? இல்லை, அந்த ஆள் வந்த உடனே பேசிட்டா நமக்கு என்ன வருது? இப்ப போய் நான் பாபாவை பேசி சமாதானப்படுத்திட்டேன். வாங்கன்னு கூட்டு அப்போ. அதான் சூப்பர். அதான் அவங்களெல்லாம் இப்படிதான் அலைய விடணும். நான் போய் கூட்டு இல்லை, வந்து அதான் அந்த பேய் காட்டுற மிஷின் எங்க இருக்கு? வீட்டுல பத்திரமா இருக்கத்தான். பாரு, நான் அப்பா கிட்ட பேசி நான் சொல்ற பலனை உங்க அப்பா ஃபாலோ பண்ணிட்டான்னு வையே, அப்புறம் பெரியாத்தா போய் வீட்டுக்கு வரக்கூடாது. என்னத்தான் சொல்றீங்க? ஆமால, இப்பதானே நம்ம சொல்றதை கேட்டு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அட போங்க அத்தான், அப்பாவை பயந்து நடுங்க வைக்கிறது எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் அத்தான், இன்னும் ஒரு 4 நாள் அவரை தூங்க விடாம நடுங்க வைப்போம். நீங்களும் அவர்கிட்ட நீங்க செஞ்ச பாவத்துக்கு 4 நாள் உங்களை ஆட்டி வச்சுட்டு அந்த பேய் இங்க இருந்து போயிடும் சொல்லுங்க. இலே, ஓவரா விளையாட கூடாதுல. உங்க அப்பங்காரன் செத்து ஏதாவது பேயா மாறிட்டான்னு வச்சிய, அப்புறம் அவன் நம்மள சுத்தி வரதுக்கா? போல போய் கூட்டு அவன. சரி அத்தா. போ, பாபா கூப்பிடுறாரு. பாபா கூப்பிட்டுட்டாரா? இல்லை, வாழை கூப்பிட்டுட்டாரு. இல்லை, இதுவும் கோயிலே செருப்பு வெளியிலே. பாபா கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு சைத்தான் உங்க அப்பா மேல நல்லா நட்டமா நின்னுட்டு இருக்கான். அவனை துரத்துறது அவ்வளோ சுலபம் இல்ல, ரொம்ப கஷ்டம். பாபா, நீங்க தான் ஏதாவது பண்ணி துரத்து விடணும். எங்க அப்பா நைட்டெல்லாம் தூங்க முடியாம கஷ்டப்படுறாரு. விட்டா பைத்தியமே புடிச்சிடும் போல இருக்கு. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்களேன். இது சாதாரண சைத்தான் இல்லே, ஒரு பொம்பளை சைத்தான். அந்த கெட்ட ஆத்மாவை விரட்டணும்னா ஒரு நல்ல ஆத்மா உங்க கூடவே இருக்கணும். பாபா, நல்ல ஆத்மானா நல்ல ஆத்மா எங்க கிடைக்கிறது? கடையில எங்கேயாவது கிடைக்குமா? அது சைத்தான் கே பச்சே, உங்க வீட்டுல ஏதாச்சும் புதுசா ஒரு புள்ள பிறந்திருக்கா? ஆமா ஆமா ஆமாயா. பாபா, என்னோட அண்ணனுக்கும் அன்னிக்கும் குழந்தை பிறந்திருக்கு. அது எங்க அத்தை சூடாமணி மறுபிறவி எடுத்து பிறந்திருக்காங்க. அந்த குழந்தை இப்ப எங்க இருக்கு? அதை இன்னும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலையா? ஆமாயா, இன்னும் கூட்டிட்டு வரல. சைத்தான், பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அங்கதான் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்ன சொல்லுதீங்க பாப்பா? உங்க பிரச்சனை எல்லாம் தீரணும்னா பிறந்திருக்கிற அந்த பரிசுத்த ஆத்மா அது உங்க வீட்டுக்கு வரணும். அந்த குழந்தை உங்க கூடவே இருந்தாதான் உங்க பிரச்சனை எல்லாம் தீரும்.